ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமது கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு சூப் அப்புறம் வாழைத்தண்டு சட்னி ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்டு வாங்கும்போது சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. சின்னதில் நார் குறைவாக இருக்கும். நமக்கு இந்த நடுப்பகுதி மட்டும்தான் வேணும். வெளியில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி கைட்டு பிச்சிங்கனாலே அது வந்துடும். கட் பண்ணி நார் எப்படி இருக்குது எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும் போதே அது நார் வரும், அதை எடுத்துருங்க. 2 பீஸ் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த நார் வரும், அதை எடுத்துடலாம். அதே மாதிரி 2 பக்கமும் வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிங்கன்னா நார் எல்லாமே வந்துடும், அதை எடுத்து விட்டுடலாம். கட் பண்ண உடனே தண்டை தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ உடனே செய்கிறதுனா தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லை மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி நார் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் சூப்பு பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து இதை மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை ஆறினோடனே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி இறங்காது. ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம். அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சக்கையில் தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை பாயில் பண்ண தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு சூப்பு பண்ணுறேன். எனக்கு இந்த தண்ணி போதுமான அளவு இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பேன் சூட் பண்ணி கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. அதில் பூண்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை சூப்பில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி கெட்டியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இந்த டயத்தில் சேர்த்துருங்க.
நான் எதுவும் சேர்க்கல. இப்போ இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாழைத்தண்டு ஃபில்ட்ரு பண்ண சக்கை இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து சேர்த்தோம்னா நம்ம சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சூப்பு, சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக கல் பிரச்சனை, அப்புறம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.